தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்ற வாக்கின்படி இருள் சூழும் என்ற காலம் என்ற தலைப்பில் 75 பகுதிகளை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அது ஒரு பெரிய கிருபை. டாக்டர் என் எமில் ஜெபசிகண்ணன் எழுதிய இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுகுண்ட மனதாய் முன் செல்வோர் யார் என்ற தலைப்பின் கீழ் பேசி முடிக்க ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கவும், நம்மை ஏந்தவும், நம்மை சுமக்கவும், நம்மை தப்புவிக்கவும் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் ஒரு புதிய தலைப்பின் கீழ் பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசின திட்டமான காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு புதிய தலைப்பின் கீழ் நாம் வந்திருக்கிறோம். தலைப்பின் பெயர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேத அடிப்படையிலே நாம் கணக்கு சரியாக ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஒருவேளை கணக்கு சரியாக ஒப்புவிக்கப்படவில்லை என்றால் தேவ சமூகத்திலே நம்மை புறக்கணிக்கப்படுவோம், தூரமாக்கப்படுவோம், வெளியே தள்ளப்படுவோம் என்கின்ற சாத்திய கூற்றிற்கு நாம் இடரல் ஏற்பட்டு விடாதபடி கணக்கை சரியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஏனெனில் கணக்கு முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு பேச்சுகளுக்கும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ஒருவேளை கணக்கிலே நாம் தவறுவோம் என்றால், ஒருவேளை கணக்கிலே பிழைகளை எழுதுவோம் என்றால், ஒருவேளை கணக்குகளை நாம் மாற்றி அமைத்து விடுவோம் என்றால், நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கே கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், நாம் செய்தவைகளுக்கு பலன் என்ன? இதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் வேத அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். கணக்கு மிக முக்கியமானது. கணக்கில் நாம் தவற விட்டுவிடக் கூடாது. எனவேதான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஒருவேளை வேத புஸ்தகத்திலே லூக்காவுக்கு எழுதின நற்செய்தி நூல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? லூக்கா 12ஆம் அதிகாரம்
48வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு வசனம். கணக்கு சரியாய் இருக்க வேண்டும், மாற்றி எழுதிவிடாதே. ஒருவேளை கணக்குகளை மாற்றி எழுதுவே என்றால் நிலைமை தேவ சமூகத்திலே தவறுதலாக முடிந்துவிடும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48வது வசனம், பக்கம் 102. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவர்களிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். யாரிடத்தில் ஊழியத்தை குறித்ததான காரியங்கள் அதிகமாக ஒப்புவிக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். மறந்து போய்விடாதே. வேதம் தெளிவாக சொல்கிறது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, அதிகமான பணங்கள், அதிகமான சொத்துக்கள், அதிகமான ஊழியத்தின் காரியங்கள், இவைகளில் தவறிவிடாதே. ஒருவேளை தவறுவீர் என்றால் ஒருவேளை நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து விரைவில் வரப்போகிறார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். கரெக்டா கேட்பாரு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். ஊழியத்தின் காரியங்களில், சகல காரியங்களில் தவறுதலா எழுதிடாத. யாரிடத்தெல்லாம் ஊழியத்தின் காரியங்களை தேவ சமூகத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாவரும் கணக்கு சரியாக இருக்க வேண்டும். அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ, மனுஷர் எவரிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கப்படுகிறார்களோ, நல்லா கவனிக்கணும், அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். என் அருமை தாசன் டாக்டர் என் ஜெமில் ஜெபசிங் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அவர்கள் தியான நிலையம் ஒன்றை பரமன்கேணியிலே கட்டினார்கள். சென்னையிலிருந்து அவர்கள் போகும்போது அந்த இடத்திற்கு அந்த வாட்டர் டேங்க் பெரிய அளவிலே நிற்கும். அவர்கள் போகும்போது அது அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். என்னிடத்தில் அதிகமாக கொடுத்திருக்கிறார், நான் அவருக்கு அதிகமான கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அதே போல யாரிடத்திலெல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சரியா இருக்கணும். அதிகமாய் கொடுக்கப்பட்டவன் இடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அதிகமாய் ஒப்புவிக்கப்பட்டவன் இடத்தில் அதிகமாக கேட்கப்படும். அதிகமாய் கேட்கிறவன் தேவ சமூகத்திலே சரியாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே சரியாக இருக்கவில்லை என்றால் ஒருவேளை நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து கணக்குகளை சரியாக வைத்திருப்பார். தவறிவிடாதே, பிழை செய்து விடாதே, கணக்குகளை மாற்றி எழுதிவிடாதே, யாரையும் ஏமாற்றி விடாதே. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய காரியத்தை அவர் இந்த பகுதியிலே பேசும்படியாக, ஒருவேளை
இதை ஏன் இந்த தலைப்பை எனக்கு அவர் கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேத அடிப்படையிலே அதிகமாக கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். அடுத்தபடியாக 19வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? எல்லாரும் 19ஆம் அதிகாரம் வேத புத்தகத்தை தயவுசெய்து எடுத்துக்கொண்டால் அது நலமாக இருக்கும். 19 15வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் பக்கம் 112 பக்கம் 112 லூக்கா 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். நல்லா கவனிக்கணும். அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். வியாபாரம் பண்றாங்க, சரியா பண்ணு, தவறு பண்ணிவிடாதே. ஆலயத்திலே கணக்குகளை சரியாய் வைத்துக்கொள், தவறுகள் செய்து விடாதே. வியாபாரம் பண்ணும்படி அவனவன் அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். வியாபாரத்திற்காக திரவியங்களை விற்று கையில் பணத்தை வைத்திருக்கிறான். அவனவனை என்னிடத்தில் வரச் சொல்லு என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கின்ற முதல் பகுதியை பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் சரியாய் அவரிடத்தில் நாம் ஒப்புவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த முதல் பகுதியிலே பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த முதல் பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன்.